ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். நம்ம நேற்று எக்ஸ்பெக்ட் பண்ணோம் மார்க்கெட்டு ஒரு ரேலியை கொடுக்கும்னு சொல்லி. பட்டு நேற்று ஃபுல்லாக டெஸ்டிங் தான் பண்ணுச்சு. 24,500 பிரேக் அவுட் ஆகிறதுக்கு டெஸ்டிங் தான் பண்ணுச்சு. லைக் 24,450 வந்தவனே செல்லிங் ப்ரெஷர் வந்துச்சு. 2 முறை 24,450 பிரேக் அவுட் பண்ண ட்ரை பண்ணிச்சு. பட் 2 முறையுமே அதால் சக்சீட் பண்ண முடியல. ஸோ இன்றைக்கி அதை பிரேக் அவுட் பண்ணுதான்னு பார்ப்போம். நமக்கு ஏஷியன் மார்க்கெட் எல்லாமே சப்போர்ட்டில் தான் இருக்குது. ஸோ மார்க்கெட் ரேலி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் டைம் நம்ம டேட்டாஸ்குள்ளே போகலாம். மார்க்கெட் பார்த்திங்கன்னு வச்சிங்களேன், குளோபல் இண்டெக்ஸில் 18 நெகட்டிவாகவும் 14 பாசிட்டிவாகவும் இருக்குது. இந்த 18மே வந்து யூரோப்பியன் மார்க்கெட்டும் அமெரிக்கன் மார்க்கெட்டும் தான். ஸோ ஏஷியன் மார்க்கெட் எல்லாமே ஓரளவுக்கு பாசிட்டிவில் தான் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தைவானு, அதுக்கப்புறம் ஜப்பானு, அதுக்கப்புறம் சவுத் கொரியாலாம் பாசிட்டிவாக தான் இருக்குது. நேற்று நெகட்டிவாக நான் என்ன பார்க்குறேன்னா, எஃப்ஐஸ் திரும்பி செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டிஐஸ் வந்து வாங்கினாலுமே நெட் எஃப்ஐ ஃப்ளோஸ் வந்து பாசிட்டிவாக மாறிடுச்சு. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், மார்க்கெட் வந்து 24,360 க்ளோஸ் ஆச்சு. ஸோ நான் இன்றைக்கான ரேஞ்ச் எப்படி இருக்குன்னா 24,200லேருந்து 24,600 இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். நமக்கு இமீடியட் சப்போர்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 24,500 பிரேக் அவுட் பண்ணாலும் 24,800 ஒரு நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதையும் டிசசிவாக எப்போ பிரேக் அவுட் ஆகுதோ அப்போ தான் மார்க்கெட் வந்து 7,000 ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்.